கோவை கார் வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியுள்ளனர். கோவை கார் வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக சென்னையில் வில்லிவாக்கம், ராயலா நகர், பல்லாவரம், திருவிக நகர் உட்பட 5 இடங்களில் சோதனை நடைபெற்றது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்ந்ததாக கூறி பெரம்பூர் தில்லைநாயக்கன் 5வது தெருவில் வசிக்கும் முகமது அப்துல்லா பாஷா என்பவரது வீட்டில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். 4 மணி நேர சோதனைக்கு பிறகு முக்கிய ஆவணங்கள், ஒரு செல்போன், 2 சிம் கார்டுகள், ஆதார் அட்டை உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்ற 15ஆம் தேதி சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் வழங்கப்பட்டது. சென்னை பல்லாவரத்தில் நவீத்கான் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை கார் குண்டுவெடிப்பு மற்றும் சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக சோமசுந்தரம் நகர் 1வது தெருவில் வசித்து வரும் நவீத்கான் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர். மேலும் நவீத்கானிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டத்தில் திமுக மாவட்ட பிரதிநிதியின் மகன் வீடு உட்பட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கோவை டவுன்ஹால் பகுதியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ சோதனை நடத்தி வருகிறது. இவ்வழக்கில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உக்கடம் அல் அமீன் நகர் பகுதியில் வசிக்கும் ஏசி மெக்கானிக் ரஹ்மான் வீட்டில் சோதனை நடைபெற்றது. மேலும் கோவை போத்தனூர் பகுதியில் திமுக மாவட்ட பிரதிநிதி ஷானவாஸ் என்பவரது மகன் நாசர் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இவர் மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறார். மதுரை ஹாஜிமார் தெரு பகுதியில் வசிக்கும் வஹ்ததே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் முன்னாள் மாவட்ட தலைவர் முகமது அப்துல் அசீம் என்பவரிடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் சாவடி எதிரே உள்ள முகமது அப்துல் அசீம் சகோதரரின் வீட்டிலும் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. இருவரிடமும் கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. முகமது அப்துல் அசீம் மீது ஏற்கனவே பாபர் மசூதி தொடர்பாக சுவரொட்டி ஒட்டிய வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாநகர பகுதிகளில் 2 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக திருச்சி கூனி பஜாரைச் சேர்ந்த அஷ்ரப் அலி என்பவர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் அல்லிமால் தெருவில் இவர் நடத்தி வரும் எலக்ட்ரிக்கல் கடையிலும் சோதனை மேற்கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் திருச்சி மேலப்புலிவாடு சாலையில் அஷ்ரப் அலியின் சகோதரர் அகமது அலி நடத்தி வரும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் கடையிலும் சோதனை நடத்தினர். இதேபோல் அப்துல் குத்தூஸ் என்பவரது வீடு பூட்டியிருந்ததால் அங்கு சோதனை நடத்தாமல் என்ஐஏ அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர்.